இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மேம் மேம் என்ன வினோத், ஏன் இவ்வளவு பதட்டமா ஓடி வரீங்க? மேம் அது என்ன வினோத், சொல்லுங்க. மேம் நம்ம சிவதானு ஐயா இருக்காருல்ல? ஆமா, என்ன மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. எப்ப வராரா? சொல்லுங்க வினோத். இல்ல மேம், அவர் இனிமே ரா மெட்டீரியல் நமக்கு தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஏன், என்னாச்சு? ஓ, இதுதான் நீ சொன்ன பிளானா? பரவாயில்ல. நம்மள பத்தியோ இல்ல நம்ம பிசினஸ பத்தியோ யாராவது தப்பா சொல்லிருப்பாங்களோ? அதுக்கு வாய்ப்பே இல்ல. இல்ல, சிவதான ஐயா மத்தவங்க பேச்ச கேட்டு நடக்கிறவர் இல்ல. அப்புறம் எப்படிமா? நீங்க கூட அவரை பத்தி என்கிட்ட நிறைய சொல்லிருக்கீங்க. 10 வருஷமா நம்ம கிட்ட பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவரு திடீர்னு ஏன் இப்படி ஒரு முடிவு எடுக்கணும்? அதான் எனக்கும் ஒரே குழப்பமா இருக்கு. வினோத், என்ன நடந்தது? என்ன மீட் பண்ணணும்னு சொன்னவரு ஏன் என்ன மீட் பண்ணவே இல்ல? மேம் அது சிவதான ஐயா நம்ம ஆபீஸுக்கு வந்தாரு. அவரோட பொருட்களுக்கெல்லாம் விலை அதிகமா கேட்டாரு. அது கட்டுப்படி ஆகாதுன்னு சொன்னேன். பழைய ரேட்டுக்கு பண்றதா இருந்தா பண்ணலாம், இல்லைன்னா வேணான்னு சொன்னேன். போயிட்டாரு. சிபி சார், என்ன பண்ணிருக்கீங்க? அவரு நம்ம கம்பெனிக்கு எவ்வளவு முக்கியமானவர்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம கம்பெனிக்கு எவ்வளவு வருஷமா மெட்டீரியல் சப்ளை பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியுமா? ஏய், என்ன இப்போ என்னமோ அவர் நமக்கு ஃப்ரீயா மெட்டீரியல்ஸ் கொடுத்துட்டு இருக்க மாதிரி சொல்லிட்டு இருக்க. நாம பணத்தை கொடுக்கிறோம், அவரு பொருளை கொடுக்கிறாரு, அவ்வளவுதானே. சும்மா பிசினஸ்ல ஒருத்தரையே பிடிச்சிட்டு இருந்தோம்னா நம்ம பிசினஸ் தான் லாஸ் ஆகும். இவங்களை விட்ட வேற ஆளா இல்ல. பணத்தை கொடுத்தா 100 பேர் வர்றதுக்கு தயாரா இருக்காங்க. என்ன என்ன பேசுற? யார கேட்டு இந்த முடிவு எடுத்திருக்க? உனக்கு சிவதானு ஐயா யாருன்னு தெரியுமா? இத பணத்துக்காக மட்டும் நடத்துற பிசினஸ் நினைச்சியா? மனுஷங்களை இப்படி லெஃப்ட் ஹேண்ட்ல ட்ரீட் பண்ற மனநிலை உனக்கு எங்க இருந்து வந்துச்சு? சிவதானு ஐயா எப்படிப்பட்ட மனுஷன்? அவரை போய் சொன்னபடி பண்ணு. சரிங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கங்க ஐயா. ஐயா, விதை நெல் வாங்கியிருக்கோம். தரம் எப்படி இருக்குன்னு நீங்க பார்த்து சொல்லணும். ரொம்ப நாளா தரிசா கிடந்த வயலுங்க ஐயா. நீங்க சொன்னதுனால இந்த வருஷம் விவசாயம் பண்ணலான்னு இருக்கங்க ஐயா. எங்க வாங்குனீங்க? நம்ம காளிதாசன் கிட்ட தான் ஐயா. எல்லாம் நம்மளோட விதைங்க தான். அத்தனையும் தரமா இருக்கு. ஒரு விதை கூட தப்பாம முளைக்கும். நம்பிக்கையோட போய் வெள்ளாமைய பாரு. சரிங்க ஐயா. ஐயா, என்ன சொல்லுப்பா? பக்கத்து வயல்ல பூச்சி வந்ததால பாதி வெள்ளாம போயிடுச்சுங்க ஐயா. அந்த பூச்சி என் வயலுக்கும் பரவும் இல்ல. ஒரு வயல்ல பூச்சி இருந்துச்சுன்னா அடுத்த வயலுக்கும் பூச்சி வரதா செய்யும். அதை கட்டுப்படுத்த என்னையா பண்றது? கடையில ஏகப்பட்ட பூச்சி மருந்து சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் கேட்டாலே பயமா இருக்கு. விலையும் அதிகமா இருக்கு. சொக்கு, நீ என்ன பண்ற? நான் சொன்னதை எல்லாம் சீக்கிரமா எடுத்துட்டு வா. போ. சரிங்க சரிங்க. போயிட்டு வா.
அந்த மனுஷனுக்கு பேச்சு மூச்சு எல்லாமே எல்லாமே அந்த விவசாயம் தான். 5 வயசுல ஏறு புடிச்சவரு இன்ன வரைக்கும் வயல்ல நின்னு விவசாயம் பார்த்துட்டு இருக்காரு. அவரை மட்டும் இல்ல, அவரை சுத்தி ஆயிரக்கணக்கான விவசாயிகள் இருக்காங்க. எல்லாருக்கும் விவசாயத்துல ஒரு சந்தேகம்னா அவர்கிட்ட தான் கேட்பாங்க. அந்த 1000 விவசாயிகள் தான் நம்ம கிட்ட பொருளை வித்துட்டு இருக்காங்க. சிவதானு ஐயா பண்ணையில வர எந்த பொருளும் தரத்துல குறைவா இருக்காது. அவருடைய பொருளை சாம்பிள் பார்த்து வாங்கணும்ன்ற அவசியமே இருக்காது. நம்ம கம்பெனியை தாண்டி எத்தனையோ கம்பெனி அவர்கிட்ட டீல் பேசிருக்காங்க. ஆனா என் மேல இருக்க மரியாதை, நம்ம ப்ராடக்ட் மேல இருக்கிற நம்பிக்கை, இது ரெண்டும் தான் இத்தனை வருஷமா அவரு நமக்கு மட்டும் பொருளை சப்ளை பண்றதுக்கான காரணம். ஜனா ஃபுட்ஸ் இன்னைக்கு இவ்வளவு பெருசா வளர்ந்து நிக்குதுன்னா அதுக்கு பணமும் பிராண்டிங்கும் மட்டும் காரணம் இல்ல. இந்த மாதிரி நம்பிக்கை இருக்கிற எத்தனையோ பேரு நமக்காக உழைச்சிட்டு இருக்காங்க. அதுல சிவதானு ஐயா ரொம்ப முக்கியமானவர். விதை நெல்லு இல்லாம எப்படி விவசாயம் பண்ண முடியாதோ அதே மாதிரி விவசாயிங்க இல்லாம நம்ம மாதிரி கம்பெனிங்க வளரவே வளராது. ஜனா ஃபுட்டோட வேரே அவரோட மெட்டீரியல்ஸ் தான். அத அழிச்சிட்டு வந்திருக்க நீ யாரு? யாரு உனக்கு இந்த டிசிஷன் எடுக்க அதிகாரத்தை கொடுத்தது? கோட்டு சூட்டு போட்டு ஏசி ரூம்ல உட்கார்ந்துட்டா உன்னை பார்க்க வர அத்தனை பேரும் உனக்கு கீழேன்னு நினைப்பியா? எங்க இருந்து வந்துச்சு இந்த முதலாளி புத்தி? ராத்திரி 10 மணி வரைக்கும் தூங்காம நான் எப்படி தனியா நின்னுட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியாதுல்ல? உள்ளுக்குள்ள அப்படியே ஐஸ் வச்ச மாதிரி குளுகுளுன்னு இருக்குல்ல? சிபி சார், நம்ம சண்டையா அப்புறம் வச்சுக்கலாம். இப்போ சிவதானு ஐயாவை எப்படி கன்வின்ஸ் பண்ணுவீங்க? அத சொல்லுங்க முதல்ல. அத நான் உனக்கு சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல. இல்ல, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் கேக்குறேன். நீங்க நினைக்கிற மாதிரி அவர் சாதாரணமான ஆளு கிடையாது. அவரோட தாட் ப்ராசஸே வேறையா இருக்கும். என்ன அவர் பேயா பூதமா? ஜனாமாவும் அவர் இப்படி அப்படின்னு 1008 விஷயம் சொல்றாங்க. நீ ஓவரா பில்டப் கொடுத்துட்டு இருக்க. அவரும் சாதாரண மனுஷன் தானே, அவருக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கும்ல. இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். உன்னோட அட்வைஸ் எதுவும் எனக்கு தேவையில்லை. இல்ல சார், நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, தூக்க வருதுன்னு சொன்னேன்ல, போய் தூங்கு. நான் ரூம்ல இல்லைன்னா நீ நிம்மதியா இருப்பல, அப்புறம் என்ன? ஓ